வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான ஹெல்த்தியான நம்ம முருங்கைக்கீரை வடை செய்ய போகிறோம். இது எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வடை. அது எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு கட்டு அளவுக்கு கீரை வாங்கியிருந்தேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். தேவையான அளவு கீரையை நான் எடுத்துக்கிறேன். கீரை நல்லா குழந்தை கீரையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமும் உங்களுக்கு வெந்துடும். முருங்கைக்கீரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நமக்கு ஹெல்த்தி தான். இந்த டைமில் இந்த கொரோனா பீரியடில் இந்த முருங்கைக்கீரை அதிக அளவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு உடம்புக்கு ரொம்பவே இருப்பு சத்து நமக்கு கிடைக்கும். குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் சூப் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சூப்பாக இருக்கும். இந்த கொரோனாவிலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்ம முருங்கைக்கீரை அதிகமாக நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு முருங்கைக்கீரை எங்கெங்கே உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கி நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு நீங்கள் ஹெல்த்தியாக இருங்க. இப்போ நம்ம முருங்கைக்கீரையை நம்ம ஆஞ்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம வடை செய்கிறதுக்கான தேவையான மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஜாரில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு சின்ன பீஸ் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை தண்ணி விடாமல் நல்லா முந்தனத்தனமாக நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். நான் இப்போ கடலைப்பருப்பை 1 கப் அளவு எடுத்து நல்லா 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் முந்தலும் பிந்தலமாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதை நம்ம பவுலில் நம்ம மாற்றிக்கலாம், மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம நார்மலாக நம்ம கடலைப்பருப்பு வடை செய்வோம்ல அதே மாதிரி தான் இதில் கொஞ்சம் நம்ம முருங்கைக்கீரையை நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை நம்ம சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களாம் நம்ம கொடுத்தோன்னா அவங்க காரம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் கொஞ்சமாக நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் ஆஞ்சி எடுத்த முருங்கைக்கீரையை நல்லா நீங்கள் 4-5 தடவை நான் வாஷ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். அதில் 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணிலாம் சேர்க்க வேண்டாம், அப்படியே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வடை செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தி. வடை சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, அதிகமாக நமக்கு எல்லா ப்ரோட்டீன்ஸுமே அதில் நமக்கு இருக்குது. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ தேவையான அளவு உங்களுக்கு எந்த சைஸ் வடை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த முருங்கைக்கீரையை நம்ம அடிக்கடி நம்ம சேர்த்துக்கும் போது நம்ம உடம்புல அதிகமான எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம வடை தேவையான அளவு நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை வடையை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணால் தான் நம்ம டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு நீங்கள் ஆட் பண்ணுங்கள், ஏன்னா உடனே கறியிரும், நமக்கு உள்ளே நமக்கு வேகாது. நல்லா சிம்மில் வச்சு நீங்கள் போடுங்க. இந்த கொரோனா டைமில் நம்ம கீரை வகைகள் அதிகமாக நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு உடம்புல அதிகமான எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் முருங்கைக்கீரையை நீங்கள் தவறாமல் நீங்கள் உணவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா நீங்கள் சிம்மில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் இந்த 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நமக்கு நல்லா செவந்து நமக்கு சூப்பராக நம்ம மொறுன்னு நல்லா அருமையான நமக்கு முருங்கைக்கீரை வடை நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா 2 பக்கமும் நமக்கு வெந்துருச்சு பாருங்கள். சூப்பராக பார்க்கும்போதே பாருங்கள், நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக நல்லா அருமையாக நமக்கு வெந்து வந்துருச்சு. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.